பெண்கள் மீது கை வைப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? அதனால ஒரு சமீபத்துல ஒரு காணொளி ரொம்ப ரொம்ப மன வேதனையா இருந்தது. அது ஒரு பெரிய கோபத்தை எனக்கு உண்டாக்குச்சு. இது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் அது ரொம்ப சாதாரணமா போயிடும். குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில மாகாபா ஆனந்த், புகழ், கானா வினோத் இவங்க 3 பேரும் என்னைய அடிச்சு அவமரியாதை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். அதோட போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில திவாகர்னால பாதிக்கப்பட்ட அறந்தாங்கினிசா திவாகர் பத்தி காட்டமா பேசியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியால வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில சமீபத்தில் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்ட திவாகர், மாகாபா ஆனந்த், புகழ், கானா வினோத் இவங்க 3 பேரும் தன்னை கேவலப்படுத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். மாகாபா மது போதையில தன்னை இரும்பு கம்பியால் அடிச்சு காயப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டதோடு மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்லையும் புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த சூழல போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்காக மாகாபா ஆனந்த், புகழ், கானா வினோத் இவங்கெல்லாம் போயிருந்தாங்க. அப்போ அவங்க 3 பேரும் செட்ல திவாகர் நடந்துக்கிட்ட விஷயத்தை பத்தி பேசியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல திவாகர் ஒரு போட்டியாளர் கணவர் முன்னாடியே அவரோட மனைவிட்ட தகாத முறையில் பேசினாங்க. அதாவது, இத்தனை நாள் உன்னோட புருஷன் கூட வாழ்ந்துட்ட, ஒரு நாள் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தோல்ல கை போட்டபடி கேட்குறாங்க. இப்படி கேட்கறது காமெடியா? அதுதான் நாங்கள் கேள்வி கேட்டோம். மதுபோதையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் 18 மணி நேரம் நின்றுட்டு நிகழ்ச்சி நடத்துகிறேன். குடிச்சிட்டு இருந்தா எப்படி நிகழ்ச்சி நடத்த முடியும்? அவர் சொல்றது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாகாபா பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டா கசம் நிகழ்ச்சியிலையும் திவாகர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பெண்கள்கிட்ட சரியில்லாத முறையில் பேசுறதுனால அவங்கள நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் அவருக்கு எந்த நிகழ்ச்சியும் கிடைக்கல. இப்போ திரும்பவும் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப தப்பாக போயிருச்சு அப்படின்னு மாகாபா ஆனந்த் பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில அறந்தாங்கினிசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திவாகர் என்கிட்ட ரொம்பவே ஆபாசமாக பேசினாரு. இவ்வளவு நாள் புருஷன் கூட இருந்துட்டு ஒரு நாள் என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசினாரு. இப்படி பெண்கள் கிட்ட ஆபாசமாக பேசலாமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அறந்தாங்கினிசா ரொம்பவே காட்டமாக பேசியிருந்தாங்க. அதே நேரம் திவாகர் சொல்றது எல்லாமே போய் அவர் ஆபாசமாக பேசுறதுனால அங்கே இருந்த எல்லாரும் அவரை கண்டிச்சாங்களே தவிர யாரும் அவரை அடிக்கலை. சேனல் தரப்புல இருந்தும் அவரை அந்த நிகழ்ச்சியிலிருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு நிஷா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில திவாகர் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நிஷா அக்காவும் எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பு. நிஷா அக்கா ஹஸ்பண்ட் ரியாஸ் மாமா வந்துட்டு அன்னைக்கு அப்படிதான் பண்ணாரு. ஏன்னா சார்னு கூப்பிடுற மாமான்னு கூப்பிடுறாரு. ஸோ எனக்கும் மாப்பாக்காவும் உள்ள பிரச்சனை, அது தனிப்பட்ட பிரச்சனை. அவங்க இவங்க மாக்காப்பா டீமும் இந்த டீமும் இணைந்து வேலை செஞ்சு என்னைய வேணும்னே, ஓகேங்களா, அவங்கள பற்றி நான் விழிப்புணர்வு கிரியேட் பண்ணல. அதுக்காகவே இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. எத்தனை சதி திட்டங்கள் வந்தாலும் கண்டிப்பாக நான் அதை உடைப்பேன்.